வணக்கம். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி வீட்டிலேருந்து புகை வருது தம்பி, ட்ரிப்பாகிடுச்சு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருந்தா நம்மளை வந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பைப்பில் என்ன கவர்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. எதுக்காக கவர் கட்டிட்டான்னு யோசிச்சுக்கிட்டே கவர்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே கஸ்டமரும் வந்துட்டாங்க. கஸ்டமர் அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, கஸ்டமர்கிட்ட கேட்டால் இந்த கவர் எதுக்காக கட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சு தம்பி, வீட்டிலேருந்து அந்த தண்ணி சோறெல்லாம் போட்டு கரை பிடிக்குது, அதனால கவரும் கட்டி விட்டா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நான் கேட்டுட்டு அடுத்து ஹீட்ரு கவரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணோம். பார்த்தா உள்ள இவ்வளோ தண்ணி நிற்கிது. கஸ்டமர் பார்த்து கேட்டாங்க, டாக்டர் பேஷண்ட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஃபன்னாக கேட்டார். நானும் அவர் சைட்லேயே பதில் சொன்னேன். உப்பு தண்ணியை குடிச்சு பேஷண்ட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வீணாக போயிடுச்சு சார், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். கஸ்டமர் கேட்டாரே அவரை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு. நானும் சொன்னோம், இட்ஸ் டூ லேட் சார், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்ருந்தீங்கன்னா ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி பேஷண்ட்டை காப்பாற்றிருக்கலாம். நாங்களும் எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே பேஷண்ட் எங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டோம். இவரை என்ன பண்ணுறதுன்னு கஸ்டமர் யதார்த்தமாக கேட்க நாங்களும் பதார்த்தமா இனி இவர் அடக்கம் தான் பண்ணோங்க. அடக்கம் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல ஸ்டீல் பாடியான ஆளை வேலைக்கு வைங்க, நல்ல சரக்காக வாங்கி ஊற்றுங்க, ரொம்ப நாள் உயிரோடு இருப்பாருன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் போன பேஷண்ட்டை கொட்டலம் கட்டிட்டு போஸ்ட்மார்ட்டம் சார்ஜஸ் 200 வாங்கிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்யூ.